மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், திருமாவளவனுடைய இந்த கருத்து திமுகவுக்கு நெருக்கடியா அல்லது பாமக ராமதாஸுக்கு நெருக்கடியா அல்லது விசிகாவுக்கு நெருக்கடியா, உங்களுடைய பார்வை? இது நெருக்கடி என்று பார்க்கக்கூடாது. இரண்டு ஓட்டு வங்கிகள் தனித்தனியாக அவை ஒன்று எதிராகவே தான் இருந்தன. தொடர்ந்து இதெல்லாம் 1985 காலகட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு விசிகா தோற்றம், வளர்ச்சி, இப்படி வன்னியர் ஓட்டு வங்கி, பட்டியலினத்தோர் ஓட்டு வங்கி வட மாவட்டங்களிலே ஒன்றுக்கொன்று மிகவும் எதிர்ப்பானவை. ரெண்டு ஓட்டு வங்கியை சேர்ப்பதற்கு கூட ஒரு முயற்சி நடந்தது. ஒரு காலகட்டத்திலேயே அது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த இளைய பெருமாள் அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் எங்கள் அலுவலகத்திலேயே சந்தித்து பேசினார்கள். அது கைகூடவில்லை. அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இணைந்து பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டார்கள். அதுவும் கைகூடவில்லை. ஆக இரண்டு ஓட்டு வங்கிகள் இப்போது தனித்தனி. திருமாவளவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் அவரது ஓட்டு வங்கியில் இப்போது பாஜகவிடம் இருக்கிறது. இப்போ அவர் அந்த பேட்டியில பார்க்கும்போது நாங்க திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டோம், ஆனால் அவர்களுடைய கூட்டணி கட்டுமானம் மிகவும் முக்கியம், நாங்க இந்த விஷயத்தை அவங்க முன்னெடுத்தாங்கன்னா நாங்க வெளியேற தர வேற வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்றாரு. அரசியல் டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு கூட்டணி வைத்தால் திருமாவளவன் அந்த கூட்டணி இருக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை அவர் வெளிப்படையாக சொல்லாமல் இப்படி சுற்றி வளைத்து சொல்கிறார். அது திமுக தலைமையை அதை புரிந்து கொண்டு விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் அவர் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்தார். பொது கிட்டத்தட்ட எல்லா கூட்டணிகளாலேயுமே தள்ளுபடி செய்யப்பட்டு விட்ட தலைவராக இருக்கிறார். அவருக்கான ஒரே வாய்ப்பு என்பது அன்புமணி நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு எதிராக போட்டி வேட்பாளர்களை நிறுத்தி அன்புமணி வேட்பாளர்களை வெற்றி பெற விடாமல் பார்த்துக் கொள்வது ஒன்றுதான். அதை தாண்டி அவருக்கு ஒரு வழி இருப்பதாக தெரியவில்லை. திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இடம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இப்ப இதுல சமரசத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்குமா? உங்க வட்டாரத்துல இது குறித்து என்ன சார் சொல்றாங்க? சமரசம் ஏற்படுவதற்கு வழி இல்லை. ஏற்கனவே இந்த முயற்சியெல்லாம் எடுத்து அது எல்லாமே ஃபெயிலியரான முயற்சி தான். திருமாவளவனுக்கு தனது ஓட்டு வங்கியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நெருக்கடி இருக்குல்ல. டாக்டர் ராமதாஸோடு சமரசம், ஒரே கூட்டணி ரெண்டு பேரும் இருந்தா திருமாவளவன் ஓட்டு வங்கி பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும். அது பெரிய சிக்கல். ஒரு தலைவர் என்பவர் தனது ஓட்டு வங்கியை பராமரிக்க வேண்டும். வெற்றி தோல்வி வரும் போகும், முக்கியம் கட்சி தான் வேஷ்டி. அப்படி இருக்கும்போது எப்படி திருமாவளவன் ராமதாஸோடு ஒரே கூட்டணியில பயணிக்க முடியும்? அதற்கு வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு நன்றாகவே தெரியும். நிச்சயமாக சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். அவங்க மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிராக பரப்புனாங்க. இவங்க சாதியின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை தலித்துகளுக்கு எதிராக பரப்புனாங்க. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற அந்த உத்தியை கையாண்ட காரணத்தினால் நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைத்து பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய, நிலையான பகையை வளர்க்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டோம், இந்த கட்சிகள் இடம்பெறக்கூடிய அணியிலும் இடம்பெற மாட்டோம் என்று ஒரு முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டோம். இன்றைக்கு நேற்றுக்கு எடுக்கவில்லை. அந்த முடிவை எடுக்கிற சுதந்திரமும் உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. திமுக ஒரு முடிவை எடுத்தால் அது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து, அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம், நாங்கள் அவ்வப்போது வருகிற தேர்தலுக்காக நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய கருத்தியல் சார்ந்த பயணத்தில் நம்பகத்தன்மையை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். அந்த கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். அவ்வளவுதான்.